மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்தும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் டெல்லியில் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். நாடு முழுவதும் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். மேலும் எக்ஸ் தளத்தில் பல்வேறு விஷயங்களையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். என்னென்ன சொல்லியிருக்கார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, நீண்ட நெடிய எதிர்பார்ப்புகளுக்கு பிறகாக ஒரு பெரிய போராட்டம் என்பது இந்த நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடாக வெளியானதை ஒட்டி பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்தன. டெல்லியில் மாணவர் அமைப்பினர், அதே போல கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்த நிலையில் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது, மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த நீட் தேர்வுத்தாள் முறைகேடாக வெளியானதற்கு முழு பொறுப்பேற்று அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முதல் கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கை என்பது தற்பொழுது நிறைவேறி இருக்கிறது. இது தொடர்பாக தர்மேந்திர பிரதான் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சீர்திருத்தத்திற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறேன். வலிமையான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் வெளிப்படையான கல்வி அமைப்பே வலிமையான நாட்டின் அடித்தளம் என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதும் இருந்துள்ளது. நமது இளைஞர்களின் ஆசைகள், உணர்வுகள் மற்றும் அவர்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளை நான் ஆழமாக மதிக்கிறேன். இந்திய இளைஞர்களின் கனவுகளை நனவாக்குவதுதான் நம் அனைவரின் அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கையின் தார்மீக பொறுப்பாக இருந்து வருகிறது. மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை உள்ள தலைமையின் கீழ் நாட்டுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை பெற்றதற்கு அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2026 மே 3 அன்று நடைபெற்ற நீட் யூஜி தேர்வில் முறைகேடுகள் நடந்தது தெரிய வந்தது. இந்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து விசாரணையை சிபிஐக்கு ஒப்படைத்தது. தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறு தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது. மேலும் அடுத்த ஆண்டு முதல் இந்த தேர்வு கணினி வழி தேர்வாக முறையில் நடத்தப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் தேர்வை எழுதுவதை உறுதி செய்வதே எங்களின் முதன்மை நோக்கமாக இருந்தது. இதற்கு முழு அரசின் ஒருங்கிணைந்த அணுகுமுறை அடிப்படையில் செயல்பட்டோம். இதில் மத்திய அரசுடன் மாநில அரசுகளும் குறிப்பாக மாவட்ட நிர்வாகங்களும் முக்கிய பங்காற்றின. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களின் ஒத்துழைப்புடன் 2026 ஜூன் 21 அன்று தேர்வு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதல் நாளிலிருந்து இந்த விவகாரத்தில் நான் பொறுப்பேற்றேன். இந்த சூழ்நிலையில் ஒருபோதும் விலகவில்லை. எந்த திறமையான மாணவரின் எதிர்காலமும் தேர்வு மாஃபியாக்களால் பாதிக்கப்படக்கூடாது, எந்த மாணவரும் அநீதி இழைக்கப்படக்கூடாது என்பதே என் உறுதியாக இருந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்திய நாட்டின் இளைஞர்களே இந்த நாட்டின் உண்மையான வலிமை. இந்த இளைஞர் சக்தி எந்தவிதமான மாயை அல்லது குழப்பத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது எனது உறுதியான நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜந்தர் மந்தரிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் உருவாகியுள்ள இந்த சூழ்நிலையை தேச விரோத சக்திகள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாட்டின் ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும். இந்தியாவின் ஒரு மாணவரின் எதிர்காலம் கூட சட்ட சிக்கலில் சிக்கக்கூடாது. நமது மாணவர்கள் தங்களின் நேரத்தை படிப்பிலும் தங்கள் எதிர்கால தொழில் வாழ்க்கையும் உருவாக்குவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு எனது ராஜினாமா கடிதத்தை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் வழிகாட்டுதல், நம்பிக்கை மற்றும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பிற்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அமைச்சரவை சகாக்கள், அமைச்சரவை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், மேலும் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுக்கு சேவை செய்வதே என் வாழ்க்கையின் உயர்ந்த முன்னுரிமை. அதற்காக நான் என்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். பிரபு ஜெகநாதன் அருளால் இனி வரும் காலங்களிலும் பாரத மாதாவிற்கும் ஒடிசா மக்களுக்கும் நாட்டின் இளைஞர்களின் கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு என்னால் இயன்ற எல்லா வகையிலும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவேன் என்று அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி. ராஜேஷ், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஆகட்டும், பல்வேறு மாநிலங்களும் இளைஞர்கள், மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ராஜினாமா குறித்து அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? டெல்லியில் போராட்டம் நடத்தி இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த ராஜினாமா செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஏனென்றால் குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையிலான இந்த இளைஞர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக தீவிரமடைந்தது. குறிப்பாக ஜூலை 20 நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்தப் போகிறோம் என்பதெல்லாம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அன்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது
தற்போது நிலவியது. டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து வாயில்களுமே மூடப்பட்டன. குறிப்பாக டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்களுடைய அந்த வழித்தடங்கள் அனைத்தும் மூடப்பட்டன.